அங்க வாரது யாரு? ஏதோ பொம்பளை அழுவ மாதிரி இல்லாதிருது. இந்த பொம்பளைகளுக்கு சுடுகாட்டுல இந்த 12 மணிக்கு என்ன வேலை? கொள்ளைக்கு போறதா இருந்தா வீட்டுல கக்கூசு கட்டி வச்சு போக வேண்டியது தானே. நடராத்திரி என்னத்துக்கு சுடுகாட்டுல கொள்ளைக்கு போறதுக்கு வந்திருக்காளுவ அவ்வளோ வர ஒன்னா? மனசுன்னு இந்த பொம்பளை அழுவ சேத்தாலும் நிம்மதியா இருக்க உடம்புண்டாளுவ. சுடுகாட்டுலயே வந்து ராத்திரியும் நம்மள தொல்லை பண்ண வந்துட்டாளுவ. இவ்வளோட பயமுறுத்தி இவ்வளோ துரத்தி அடிக்கணும். சுடுகாட்டுல இவ்வளோக்கு என்ன வேலை இங்கே இந்த ராத்திரி? பெரிய பொண்ணு இங்கன வா, இங்கன கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு பாரு. இங்கன வந்து உட்கார்ந்துக்கிடுவோம். சரசக்கா வேலையை முடிச்சிட்டு வரட்டும். இங்கன மட்டும் தான் புல்லு வில்லு இல்லாம நல்லா நீட்டா இருக்கு. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்போம். அவிய வேலையை முடிச்சிட்டு வரட்டும். நல்லா தான் இருக்கு. பியாய் வரம் பூத வரங்காவ இங்க ஒன்றும் கிடையாது. சுடுகாட்டுல நல்லா அழகா இருக்கு. இது செல்வம் பொண்டாட்டி இல்ல. இவ என்னத்துக்கு இங்க வாரா? எல்லாம் உமா அங்க போவாத நெல்லு. எல்லாம் பெரிய பொண்ணு சொன்ன கேளு, நீங்க வா. அங்க புல்லுக்குள்ளவே நின்னா பாம்பு கம்பு எதுவும் வந்து பூச்சி கீச்சி வந்து கடிச்சா கூட ஒன்றும் தெரியாது என்னது கடிச்சதுன்னு இருட்டுக்குள்ள. இங்க வா, இங்கதான் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. நல்லா வெளிச்சங்க நல்லா உழுது பாரு. எல்லாம் பெரிய பொண்ணு அவளை கூட்டிட்டு வா. அங்கன போக வேண்டாம்னு சொல்லு. அவ எங்க கேக்காக்கோ? அவ சொல்லு வச்சு ஒன்னும் கேட்க மாட்டா. என்னனையும் போயிட்டு போற அவுடுங்க. நம்மளை புதைக்கும் போது ஒரு பீடி சிகரெட்டு எதா ஒன்று வச்சு புதைச்சானுவாளா? ஒன்றும் வைக்காம நம்மளை கொண்டு புதைச்சிட்டு போயிட்டானுவ. போர் அடிச்சா ஒரு சீரட்டை தம்மா அடிக்கலான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஏம்மா செல்வம் பொண்டாட்டி. அட கடவுளே, நம்மள யாரு கூப்பிடுறது? பெரிய பொண்ணு லட்சுமி அக்கால நம்ம முன்னாடி அங்க நிக்காவ, நம்ம பின்னாடி யாரோல நம்மள கூப்பிடியாவ? ஏம்மா உன்கிட்ட பீடி சிகரெட்டு ஏதாவது இருக்கா? ஆமா, யார் நீங்க? எங்க இருக்கீங்க? எனக்கு யாரும் கண்ணுக்கு தெரியலையே. அட நான் உன் கண்ணுக்கெல்லாம் தெரியும்டம்மா. நீ செல்வம் பொண்டாட்டின்னு எனக்கு நல்லா தெரியும். நீ உன்கிட்ட இப்போ சீரட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போனேன்னு வைக்கி. போனா என் மோவன்ட்ட சொல்லு, சமாதி பக்கம் போனேன்னா கொஞ்சம் பீடி சீரட்டெல்லாம் கொண்டு வந்து வையின்னு சொல்லு. தீப்பெட்டி கீப்பட்டி எல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்லு. அவன் மட்டும் நல்லா சரக்கு வாங்கி அடிச்சுட்டு எங்கனாலும் மட்டையாயிட்டு விழுந்து கிடப்பான். நமக்கு ஒரு பீடி சீரட்டு வாங்கி வைக்க முடியுங்க கல்லறையில். ஒழுங்கா அவனை வாங்கி வைக்க சொல்லு. என்ன இல்லைன்னா அந்த கள்ளப்பையில வீடு தேடி வந்து உதைப்பேன்னு சொல்லு. சரி நான் வாரேன். நீங்கள் போய் என்ன சோழியா வந்தியலோ சுடுகாட்டுக்கு வந்த வேலையை பாருங்க. இன்னுமா இவ்வளோ வீட்டில் கக்கூசு கட்டாம நடக்காளுவ? ஐயையோ ஐயையோ, பெரிய பொண்ணு லட்சு பியாயி பியாயி. ஐயையோ, நான் கேட்டுட்டேன் பியாயி பேசுறத கேட்டுட்டேன். லட்சு எத்தனை பேர் கூட இருந்தாலும் இந்த ராத்திரி சுடுகாட்டுக்கு வாரது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமாடா, இந்த ஆந்த வவ்வால் எல்லாம் கத்தியதை பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. லட்சு லட்சு, என்னைய காப்பாத்துங்க. எல்லாம் என்னாச்சு? எதுக்கு இப்படி தலைதெறிக்க ஓடியாரா? எக்கு அங்க யாருன்னே தெரியலக்கோ. எனக்கு கண்ணுக்கே யாரும் தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் சத்தம் மட்டும் நல்லா கேட்டுச்சு. சத்தியமா இதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பேசினேன்னு கூட தெரியாது. ஆனா அவருக்கு என் பேரு தெரியல போல. செல்வம் பொண்டாட்டி தானே நின்னு கேட்டுட்டாரு. ஆனா அது ஆம்பளையாளுதான். ஆனா உருவம் மட்டும் கண்ணுக்கு தெரியல. கண்டிப்பா அது பேயாதான் இருக்கும். எல்லாம் என்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த பேய் என்ன தெரியுமா சொல்லிச்சு? அவரு மோவன்ட்ட போயிட்டு நானே அவருக்கு பீடி சிரட்டு கொண்டு வந்து கல்லறையில வைக்க சொல்லணுமா? அவரு மோவை மட்டும் நல்லா குடிச்சிட்டு சரக்கு அடிச்சிட்டு மட்டை ஆயிடுறாராம். இவருக்கு பீடி சிரட்டு வாங்கி கொடுக்க மாட்டேங்காராம். அததான் சொன்னாரு. இதுக்கு தாளா அந்த பக்கம் போதான்னு எத்தனை தடவை சொன்ன நானும் லட்சுமி அக்காவும். நீ கேட்டியாளா குந்தாணி? அங்கனதான் கொஞ்சம் நிலா வெளிச்சம் நல்லா உழுது நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். அதான் அங்க போய் நின்னேன். ஏலா எங்கன்னு சொல்லு, அது யாருன்னு பாப்போம். லட்சு வேண்டாம், அவ சொல்லியானு நீங்களாம் அங்க போனங்கியல. இல்லடா பெரிய பொண்ணு, அது யாருன்னு சொல்லியிருப்பா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம்னு தான். ஐயோ லட்சு, நான் அங்க வரமுண்டேன். அங்க கண்டிப்பா பியாய் இருக்கு. நான் வரமுண்டேன். வீட்டுக்கு போவோம் வாங்க. வாளா, அது யாருன்னு தான் தெரிஞ்சுக்கிடணும்ல. லட்சு சொன்ன கேளுங்க, அங்க போவாதீங்க. அட கடவுளே, இந்த லட்சு சொல் பேச்சு கேட்காம அங்கதானே போகுது. அங்க பியாய் இருக்குன்னு சொன்னாலும் கேட்க முடியுங்க. வா நீயும் வா, அங்க என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். எல்லாம் பெரிய பொண்ணு, நான் வரல, என்னைய விட்டுருங்க. நான் தெரியாம வந்துட்டேன் இந்த காட்டுக்குள்ள. இந்த சுடுகாட்டுக்கு நான் வரமாட்டேன். இனிமே வரமாட்டேன். நான் வரமாட்டேன். செத்தாலும் இந்த சுடுகாட்டுக்கு நான் வரமாட்டேன். நீ செத்த வேற உன்னையும் உன் வீட்டுக்குள்ளேயே புதைக்க முடியும்? சுடுகாட்டுக்கு தான் வந்தாவணும். சுடுகாட்டுக்கு வர முடியலாம். வாளா. வரமாட்டேன். நான் செத்தாலும் வரமாட்டேன். செத்தாலும் வரமாட்டேன். சுடுகாட்டுக்கு வரவே மாட்டேன். ஒழுங்கு மரியாதையே வந்துரு, இல்லைன்னா இங்கேயே ஒரு குழியை தோண்டி புதைச்சிட்டு போயிருவேன். ஐயோ, சொல்ல கேட்காம இனியே தள்ளிக்கிட்டு போறாளே இந்த பெரிய பொண்ணு. என்ன ஆகுதோ தெரியலையே. அட, இதுல ஏதோ சமாதி இருந்திருக்கு. அப்ப உமா சொல்றது சரியாதான் இருக்குமோ? பாத்தியல லட்சி, இங்கனதா அவங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? ஏலா,
நீ சொல்லியதை நான் நம்புறேன். நம்புறீங்களா? அப்ப உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சோ? இல்லலா, எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. ஆனா நீ சொல்லியது உண்மைதான். இந்த சமாதி யார் சமாதி தெரியுதா? யார் சமாதி லட்சு? எனக்கு தெரியலையே. இது மேக்க தெருவுல முருகேசர் இருக்காரு பேரு, அவருக்கு அப்பா முனுசாமியாரு, அவரோட சமாதி. அதனாலதான் அவரு உங்ககிட்ட கேட்டிருப்பாருன்னு நினைக்கேன். முருகேசனை பார்த்தனா பீடி சீரட்டி ஏதாவது வாங்கி வைக்க சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு. ஓ கடவுளே, என்கிட்டயே வந்து சொல்லனாத. எப்படி லட்சு சொல்றிய? இது அவரு சமாதி தானே? இந்த இடத்துல இருக்க சமாதி தான் ஃப்ரெஷ்ஷா தெரியுது. இது போன மாசம் அந்த தாத்தா தான் உடம்பு சரியில்லாம இருந்து சோமில்லாம செத்து போனாரு. அதனால கண்டிப்பா அவரு சமாதியா தான் இருக்கணும். ஐயோ, பியாய் பேசுற சத்தெல்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டே. அப்ப லட்சு, எனக்கு இனிமே பியாய் சத்தம் எல்லாம் கேட்குமோ தெரியலையே. ஐயோ, நான் தெரியாம வந்துங்க மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, நான் வீட்டிலே படுத்து கிடந்திருக்கலாம் போல இருக்கே. சரி சரி உமா, புலம்பாத, ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒரு சில பேருக்கு காதுல கேக்குறது தான். அந்த கிழவர் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க? நீ தானே அவரு சமாதியை தேடி வந்த, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப இப்பயும் நம்ம பேசுறதெல்லாம் அந்த தாத்தா கேட்டுட்டு தான் இருப்பாரா? கேட்டிருந்தாதான் உனக்கு பதில் சொல்லியிருப்பாருல உன் ஆளு. ஏது அந்த கிழமையாளா? ஆமா, அவர் உன்கிட்ட தானே பேசியிருக்காரு ஆசையா வந்து. அப்ப அது உன் ஆளுதான். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதலா. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, வா போவும். இப்ப தாத்தா பாட்டி கூட டூயட் பாட போயிருப்பாரு. நீ வா, இடத்த காலி பண்ணு. இன்னுங்க நின்னா யார் யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து சரக்கு வாங்கி கேட்க போறாவளோ, ஒழுங்கு மரியாதையா வந்துரு. ஐயோ, ஆமா, வாங்க ஓடிடுவோம். சரசு, சீக்கிரம் வேலைய முடி. எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது. காலெல்லாம் கிடுக்கிட்டுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டு எனக்கு. வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. எனக்கு மட்டும் ஜாலியாவா இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு. கிழவி வாயை முடிக்கிட்டு நீ சும்மா இருமுத. சரசு, வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சதுக்கா, முடிஞ்சது. இதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு குளிய கிள்ளிட்டேன். இனிமே உள்ள வச்சு முக்கிட வேண்டியதுதான். நாள முடி ஏதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யுங்க, நான் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் பொறுவுமா, இந்த பெயர்ல எல்லாரும். எனக்கு இங்க நடக்கத பார்த்தா அவ்வளோ மறுபடியும் சுடுகாட்டுக்கு தான் வரணும்னு தோணுது. என்ன அப்படமுக்கு உயிர் இருக்காது. ஏன்னா கிறுக்கி, வாயை மூடலா, சும்மா கொஞ்ச நேரம் இருக்கியா? ஏதோ உன் காதுல அந்த கிழவி சத்தம் கேட்டுச்சுன்னா தான் ரொம்ப பயப்படாத. இவ்வளவு நேரம் ஆகி ஒரு பியாய் நீங்க பார்க்கல கேட்கல, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியல. எனக்கு மட்டும் ஏன் தெரிஞ்சிச்சு? நீ தான் வரும்போது ஒருவேளை பியாய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வந்திருப்பியா இருக்கும். அதனாலதான் உன் கண்ணுக்கும் காதுக்கும் ஏதோ ஒண்ணு தென்பட்டிருக்கு. ஐயா, ஆமா லட்சு, நான் பியாய பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். அதனாலதான் என் காதுல அது கேட்டிருக்குமோ. கடைசி அந்த கிழவை அப்ப போகும்போது ஒரு கருப்பு உருவம் மெதுவா நடந்து போன மாதிரி இருந்துச்சு. அப்ப அது அந்த கிழவை தானோ? ஆமா, நாளைக்கு மோகனை பார்த்தேன்னா சொல்லிடுறேன்னு. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். நான் வரவும் இல்லை, நான் யாரும் சொல்றதையும் கேட்கவும் இல்லை, என் காதுல எதுவும் உழவும் இல்லை. இதை போய் நாளைக்கு நான் வெளியே சொன்னேன்னு வைங்க, அவ்வளோரும் என்னைய கொண்டு விடுவாங்க. நம்மளே யாருக்கும் தெரியாம தானே வந்தோம். எல்லாம் அந்த பரட்ட கிளவியால வந்தது. பிங்கி கிளவி, இந்த கிளவி மரத்துல போய் புளிய திருட்டுன்னுட்டு படாத பாடு படியும் நாங்க. ஏது? ஐயோ, நம்ம அவசரப்பட்டு உளறிட்டமே. இப்ப என்ன நீ சமாளிக்க? அட உமா பரட்ட, அவசரப்பட்டு உண்மையே உளறிட்டியே பரட்ட. ஏலா உமா, என்ன சொல்ற? ஐயோ லட்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உமா, ஒழுங்கா உண்மையை சொல்லு உமா, என்ன நடந்துச்சு? நீ சரசக்கா, எதா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கிடுவோம். இப்ப நீங்க வேலைய பாருங்க, வந்த வேலைய முடிக்கணும். ஆமா சரசு, உமா சொல்லியதும் சரிதான். நீ வந்த வேலையை பாரு, அவ்வளவுதானே. முக்கியாச்சுல்ல. இனிமே இந்த வழக்கையும் வாங்கி அதை அந்த கிளவிய வைக்க சொல்லு. வச்சதா அது எல்லாம் முடிஞ்சுதா என்னன்னு கேளு. நம்ம போவோம். போயிட்டு நம்ம ஊருக்குள்ள போய் பேசிக்கிடலாம். போகும்போது அந்த கோயில் பைப்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போவோம். விடிஞ்சப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கிடுவோம். ராத்திரி நேரம் பத்தியா, சுடுகாடுகளுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு நேரம் அப்படியே வீட்டுக்கு போகக்கூடாது. வீட்டுல சின்ன பிள்ளை எல்லாம் கிடக்கு பத்தியா, வயசு பிள்ளை எல்லாம் இருக்கு. அதனால அப்படியே நம்ம போவாண்டாம். நம்ம அங்கே ஒரு பட்ட தண்ணியை தலைவலியே ஊத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுல போய் கூட துணியை மாத்திக்கிடலான்னு. சரிக்கா, நீங்க சொல்லிய மாதிரியே பண்ணலாம். ஆனா எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த உமா களவாணி தான் எதுவும் போய் களவாண்டுட்டு என் மேல பழிய போட்டிருப்பாளோன்னு. கடைசியில் அதே மாதிரி ஆகி போச்சு பத்தியலா. அவ அதுதான் ஏதோ சொல்ல வந்தா. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நீ போய் வேலையை பாரு. நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதா இருந்தாலும் நான் அப்புறமா பேசிக்கிடுவோம். நம்ம நீங்க போய் வேலையை முடிங்க.
கேஸ் இனிமே இங்க மேல வச்சிர வேண்டியதுதானே வழக்க. வைங்க வைங்க. கிளவி இந்த வழக்க கூட கோயிலுக்கு பின்னாடி கிடந்துல பறக்கிட்டு கிடந்தது, குப்பையில கிடந்து. இதுக்குதான் பறக்கி வச்சுச்சே நேத்து. ஐயோ பேயி பூதம். நாங்க தான் நீங்க யாவி விட்ட குட்டி சாத்தா. நாங்க எங்க வேலை முடிஞ்சதும் கிளம்புறோம். அடக்கடவுளே, இதுதான் குட்டி சாத்தானா? இதுதான் இவ்வளவு வேலையும் பாத்திச்சா? நீங்க வச்ச செய்வினையை நீங்க எடுத்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க போறோம். ஐயோ கடவுளே, என்ன லட்சுமி அக்கா, பொசுக்குன்னு இந்த கிளவி மயங்கி விழுந்து கிடக்கு. எப்படியோ பியாயி போயிருச்சு, இனிமே ஒன்றும் பண்ணாது நம்மள. இனிமே நம்ம பயப்படிய தேவையில்ல. சரசக்க, இனிமே பயப்படாதீங்க. வேணா இப்ப ஊன்னு சொல்லுங்க, இந்த கிளவிய ஒரு குழியை தோண்டி முக்கிட்டு வந்துடுறோம். நீ என்கிட்ட பேசாதலா, எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நீதானே இந்த கிளவி தோட்டத்துல போய் புளிய திருடுனவா? யார் சொன்னா அப்படி? இல்லையே. நீ அப்பத்துல பயத்துல ஏதோ உளர்ன, அப்ப நீ அப்படிதான் சொல்ல வந்த. அதுக்கப்புறம் கடைசியில அப்படியே வாயை மூடிக்கிட்ட. ஒழுங்கா உண்மையை சொல்லலாம். தயவு செய்து நீ என்கிட்ட பேசாத, சொல்லிட்டேன் அம்மா. ஐயா நாலமுடி, நானா எதுவும் பண்ணல. பாருங்க, உங்களுக்கு துணைக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீங்க என்னையவே சந்தேகப்படுறீங்க பத்தியலா? உமா, இதுக்கு மேல மறைக்காத உமா. பாவம் சரசக்கா. சரசக்கோ, எங்களை மன்னிச்சுக்கிடுங்க. நாங்க 2 பேரும் தான் இந்த காரியத்தை பண்ணணும். என்ன சொல்ற பெரிய பொண்ணு? ஆமாக்கோ, ஆனா நானா இந்த வேலையை பண்ணல. இந்த உமா சொல்லி தான் நான் பண்ணினேன். நீ எனக்கு துணைக்கு வா, புளி பறிக்க, நீனா நல்லா ஹெல்ப் பண்ணுவ, நீ நல்லா உயரமா இருக்க, அப்படி இப்படின்னு என்னைய மனசை மாத்தி கூட்டிட்டு போய் அவ தான் இந்த வேலையை பார்த்தா. அதனாலதான் நான் இதை பண்ணினேன். ஏலா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இதை சொல்லணும்னு தோணல என்ன? அவனும் எப்படி சொல்லுவாளுவே? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல, பிரச்சனை எனக்கு தானே வந்துச்சு. அதனால அவனும் எப்படி சொல்லுவாளுவே? ஏலா, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, 2 பேரும் என்கிட்ட பேசாதீங்க, சொல்லிட்டேன். எக்கோ அப்படி சொல்லாதீங்கக்கோ. நான் யானுன்னு செய்யல. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரணும்னு எனக்கு தெரியாது. தெரியாம தான் நான் இதுல எப்படி பண்ணிட்டேன். அப்ப அந்த கிளவி எம்ல பழிய போடும் போதாவது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க தான் இதை பண்ணணும்னு இது கிளவிட்ட போயிட்டு ஏதாவது மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல. அவன் என்னையே தானே களவாணி பட்டம் கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள தம்பட்ட அடிச்சு அலைஞ்சா. அப்ப கூட நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. சாரி சரசக்கோ, மன்னிச்சுக்கிடுங்க. நீ பேசாதல உமா, என்கிட்ட கூடவே இருந்து இப்படி பண்ணுவீன்னு நானும் எதிர்பார்க்கல. இதெல்லாம் பெரிய துரோகம். லட்சு, இப்படிலாம் பேசாதீங்க லட்சு. துரோகம்ன்ற வார்த்தைலாம் ரொம்ப பெரிய வார்த்தை. ஆமாடா, நீங்களும் பண்ணினது துரோகம் தான். கூடவே இருந்து அவளுக்கு குழி பறிச்சிட்டியல்ல. நானும் உங்களோட ஒரு சொட்டு கூட நீங்களும் எப்படி பண்ணிருப்பீன்னு நான் நினைக்கல. நீங்களும் அப்படி பண்ணியிருந்தாதான் சொல்லியிருப்பீங்களான்னு நான் கூட முத கேட்டேன் உங்கள்கிட்ட. அப்ப கூட ஒருத்தையும் வாயை திறக்கலையே. இப்ப மட்டும் என்னத்துக்கு சொன்னாலும் வேணும் தெரியல. வச்ச சூனியம் போயிருச்சு, என்னமோ சொன்னா ஒன்னும் இல்ல நினைச்சுக்கிட்டு சொன்னாலும் என்னமோ. நாலுபடி கோவப்படாதீங்க. நாலுபடி நாங்க வளாட்டா பண்ணின காரியம் இப்படி வினையாகி போச்சு. எப்படியோ போங்கலாம், இனிமே என் மூஞ்சில முழிக்காதீங்க, சொல்லிட்டேன். லட்சு, என்கிட்டயும் பேசாதீங்களா, தூர போங்க. ஐயோ, என்ன இவிய 2 பேரும் இப்படி குவாச்சிக்கிட்டு போறவ? இவிய 2 பேரும் இப்ப நம்ம எப்படி சமாதானப்படுத்துறது? வா பெரிய பொண்ணு, எப்படி ஆயினா அவிய கையில கல்ல உளுந்தாவது மன்னிப்பு கேட்டுருவோம். ஆமாளா உமா, வா போவோம். அட என்னது இது, மயங்கி உளுந்தவளை தூக்கிட்டு போவோன்னு எவ்வளவு தூக்கிட்டு போறாளா பாரு. ஆனா அத போன மாதிரி அப்படியே சுடுகாட்டுல போட்டுட்டு போறாள் நம்மள. ஐயோ, இந்த சுடுகாட்டுக்குள்ள வேற